2021 தேர்தலுக்கும் இப்போ 26 தேர்தலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமான அதிமுக கூட்டணி இல்லை. 21ல் என்ன இருந்துச்சோ அதே கூட்டணி தானே. ஏதாவது அதில் மாற்றம் இருக்கா? அதில் வந்து ஒரு பாமக ஒரு பிரிவு கூட வெளியில் தான் வந்திருக்கு. மற்றபடி ஏற்கனவே 21ல் தேர்தலை சந்திக்கும் போது என்ன ஒரு கூட்டணி இருந்துச்சோ அதே கூட்டணி அப்படியே 26ல் வந்திருக்குன்னு தான் நம்ம அது அதிமுக கூட்டணியை இன்றைக்கி பார்க்கலாம். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படியே அந்த கூட்டணியை வந்து உடையாமல் இன்னும் சில கட்சிகள் இப்போ கமல் போன்ற கட்சிகள்லாம் சேர்த்துருக்காங்க. சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்துருக்காங்க. அதனால் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல திமுகவும் 2வது இடத்துல அதிமுகவுன்ற மாதிரி தான் கூட்டணியில் சொல்கிறேன் நான். ஓட்டில் சொல்கிறேன், கூட்டணியில் இப்போ இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகே சார். இப்போ டிடிவி அவர்கள், எடப்பாடி அவர்கள்லாம் இப்போ ஒரே கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. இது அதிமுகவோட வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களா? இது பார்த்தீங்கன்னா இரு கட்சிகளுமே மிகப்பெரிய முரண்பாடு உள்ள ஒரு இயக்கம். என்னைக்காக இருந்தாலும் சேர்ந்துருவோம் அப்படின்னும் போது சில டிபேட்லலாம் வார்த்தைகளை வந்து நேரடி தாக்குதல், ஒருமையில் தாக்குதல் வந்து எப்பயுமே கூட்டணியை ஏற்படுத்தும் போது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். நான் நிறைய பேட்டியில் சொல்லியிருப்பேன், ஒரு இது உருவாகணும் ஒரு கட்சி உள்ள கூட்டணின்னா, அந்த கூட்டணி எப்படின்னா தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்பாகவே, கிட்டத்தட்ட 1 இயர் கூட, ஒரு வருஷமாக ஒரு கூட்டணியிலேயே இருந்து பயணம் பண்ணி தேர்தலை சந்தித்தாதான் அது வெற்றியை நோக்கி போகும். நீங்கள் ஒரு 2 மாதத்தில் தேர்தல், 15 நாளில் தேர்தல், ஒரு கூட்டணியை உருவாக்குறோன்னும் போது தலைவர்கள் ஒன்றா கை குலுக்கிட்டு ஸ்டேஜில் உட்காந்துருவாங்க, தொண்டர்கள் ஒன்றா சேர மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா, அம்மா முன்னேற்ற கழகத்தில் வந்து அவர் போய் சேர்ந்ததுலேருந்து நிறையா பேர் கட்சியினுடைய நிர்வாகிகள் போய் வேறு இயக்கங்களில், திமுக வேறு இயக்கங்களில் சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது எதை நோக்கி போகும்னா வந்து இதை நோக்கி இப்படி தான் போகும். இப்போ ஒரு செய்தி கூட பத்திரிகையில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வந்து டிடிவி தினகரனோட அதிமுக நிர்வாகிகள் எதுவும் ஃபோன் தொடர்புலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு பேசக்கூடாது அப்படின்ற மாரி அந்த காலத்தில் நம்ம அண்ணன் தண்ணி பழங்கக்கூடாது ஒரு செய்தி வந்து பத்திரிகையில் வந்திருக்கு. அது உண்மையா என்னன்னு தெரியாது, வந்திருக்கு. அப்போ இப்பயே இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு முரண்பாடான செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கு காரணமே டிடிவியோட அவர் போயிட்டு அந்த தேவர் ஜெயந்தியில் கலந்துட்டாருன்றது தானே. அதான் அவர் இப்போ என்ன சொல்லுவாருன்னா, அவர் எங்களோட கூட்டணி பேசலை, பிஜேபியோட தான் கூட்டணி பேசிட்டாருன்னு கூட சொல்லலாம்.